புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்ம கூட இணைந்து அந்தந்த துறை சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில கல்வியை பத்தி பேச போறோம். குறிப்பா நம்ம நாட்டுல எவ்வளவோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் இருக்கு. லைக் மெடிசனாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும். அதை தாண்டி இப்போ நிறைய மாணவர்கள், அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய சிஏன்ற ஒரு சூப்பரான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில் அது குறித்தான சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி கோயம்புத்தூர், அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் திருமதி கீதாமணி அவர்களை வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஐசி பூரணி நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்சரி ப்ரைமரி ஸ்கூல் வச்சுருக்கோம். ஐசிபி அகாடமி அப்படின்ட்டு சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ்க்கெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசிபி மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஒரு மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற எஜுகேஷன் பிஸ்னஸ். பேஷனேட்டாக பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், பேஷனாக பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சிஏசிஎம்ஏ 30 இயர்ஸாக என்னோட பேஷனாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே மேம், சூப்பர். இப்போ சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் இந்த 3 படிப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? இதே பிகாமோ இல்லை எம்காமோ முடிச்ச அந்த டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்டருக்கு குவாலிஃபைடாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ சவால்கள் நிறைந்து இந்த படிப்பை பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்த சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதை பேசிடலாம். ஆக்சுவலாக சிஏ படிக்கணும் அப்படின்னா அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். 6 monthஸில் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க அதனோட அடுத்த லெவலான இன்டர்மீடியட்டுக்கு போயிடுறாங்க. இன்டர்மீடியட் முடித்ததுக்கப்புறம் 2 years ஆர்டிகல்ஷிப், ஆடிட்டர் கிட்ட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட க்ரீனிங் ஹோல்டராக அவங்க மாறிடுறாங்க. ஓகே, சூப்பர். இதுவே டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க நீட் நாட் ரைட் ஃபவுண்டேஷன் எக்ஸாம், டைரெக்டாகவே அவங்க இன்டர்மீடியட்டுக்குள்ளே போய்க்கலாம். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபைனல் போய்க்கலாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்னும் போது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம் இல்லையா சொசைட்டியில்? இது ஆனால் கடினமாக பார்க்குறாங்க இல்லை மேம்? எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சினாலே ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு. ஸ்கூல் லெவலில் அக்கௌண்டன்சினா ரொம்ப ஈஸி, அதுவே ப்ரொஃபஷனல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மேம்? அது கஷ்டமாக இருக்கிற விஷயமே கிடையாது. அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டு அவங்க படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபெயிலே ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபவுண்டேஷன் லெவல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 பேப்பர் இருக்குது மேம். அக்கௌண்டன்சி ஒரு பேப்பர், மேக்ஸ் ஒரு பேப்பர், லா ஒரு பேப்பர், எக்கனாமிக்ஸ் ஒரு பேப்பர். அக்கௌண்டன்சியில் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 11th 12th என்ன படித்தாங்களோ அதுதான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் போய் படிக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு, ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் படிக்கிறாங்க. மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிய என்னெல்லாம் படிச்சிருப்பாங்க? ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், இண்டிசஸ், லாகிரிதம், ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், இதுதான் அவங்களுக்கு மேக்ஸில் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு 11th 12th படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மீன், மீடியன், மோடு, ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், அது மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரெக்ரெஷன், காரிலேஷன், ப்ராபபிலிட்டி, இதுதான் 1 வேர்டு தான் மேக்ஸ் கேட்குறாங்கங்க. லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 20 மார்க் கேட்குறாங்க. மேக்ஸ் எல்லாமே 1 வேர்டு தான். லா புதுசு. லா 12th முடிய அவங்க லா படித்தது கிடையாது. அந்த லா மட்டும் கொஞ்சம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி எல்லாமே நியூ வேர்ட்ஸாக இருக்கும். அந்த வேர்ட்ஸை அவங்க நாங்கள் லாயர் தான் வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். அவங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் என்ன அப்படிங்கிறத திருப்பி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஈஸியாகிடுது. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் படித்த லெசன் கூட ஒரு 3 lessons எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பேப்பரும் எக்கனாமிக்ஸ் பேப்பரும் 1 வேர்டு தான் எழுதுகிறாங்க. அக்கௌண்ட்ஸும் மேக்ஸ் இது லாவும் மட்டும்தான் எழுதுகிறாங்க.
ஓகே ஓகே ஃபைன். ஓகே மேம், இப்போ வந்து இந்த சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் சொல்லுங்கள். சிஏ அப்படிங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸுங்க. இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஷனராகவும் ஆயிக்கலாம், சர்வீஸும் பண்ணிக்கலாம். இப்போ சிஎம்ஏ அப்படிங்கிறது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு காஸ்ட் ஆடிட்டர் தான் வந்து பண்ணுப்பார். இதே வந்து கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னா அவர் வந்து ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவார். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஷேரோட விலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கம்பெனி செக்ரட்டரியோட சைன் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி 5 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனி செக்ரட்டரி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இப்போ கோயம்புத்தூரில் வந்து 240 ஆடிட்டர்ஸ் கம்பெனி செக்ரட்டரி தேவை அப்படின்னா 160 தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இல்லை. ஸோ இதில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இதில் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி ஏசிஎஸ் மேம்? ஏசிஎஸ்ல தாங்க மேம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேயும் இருக்கு, சிஎம்ஏலேயே இருக்கு, ஏசிஎஸ்லேயும் இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, புரிஞ்சு படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு லெசன் எடுத்துட்டா அந்த லெசனோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிடணும். படிச்சுட்டு சிஏ புக்கில் என்ன இருக்குது, சிஎம்ஏ புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சிடணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கில் இருக்கிறத படிச்சோன்னா இமீடியட்டாக ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணோம். நிறைய டெஸ்ட் பேட்சஸ், ரிவிஷனு, ப்ராக்டிஸு. நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து மேம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்லி ஒரு 22 ஃபார்முலா நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது. அந்த 22 ஃபார்முலாவுக்குள்ளேயே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கையே கொண்டு வந்துடுவேன், ஸ்டோரி மாதிரி. இன்ஸ்டியூட் ஃபுல்லாமே சார்ட் ஒட்டி வச்சுருப்போம். அவன் டெய்லி அதை பார்த்துட்டே இருப்பான். நான் சொல்லுவேன் வீட்லேயும் போய் இந்த சார்ட் ஒட்டி வச்சுக்கோங்கன்னு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் அவன் டெய்லி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கண்டிப்பாக நீட்டாக ஸ்டாட்டில் வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியும். மேக்ஸ் அப்படின்னா கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் சொல்லி தந்துடும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது அந்த கொஷினை அவங்க படித்து புரிஞ்சுக்கிட்டு கால்குலேட்டரில் அதை எப்படி மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 60% வந்துட்டு கால்குலேட்டர் ட்ரிக்ஸ்லேயே வந்து மேக்ஸை நாங்கள் கொண்டு போயிடுவோம். அதனால எங்கள் பசங்களுக்கு மேக்ஸ்னா பயம் வராதுங்கம்மா. சூப்பர். ஸோ இப்போ இந்த ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியில் உங்களுடைய அந்த கோச்சிங் பற்றி சொல்லுங்க மேம். ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம் சிஏ எக்ஸாம்னு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மைனஸ் மார்க்ஸ்லாம் கூட இருக்கும். ஆமாம், சிஏல மட்டும்தாங்க மேம் மைனஸ் மார்க் இருக்கு. ஓகே. எப்படி அப்படின்னா மேக்ஸில் வந்து மைனஸ் மார்க் இருக்குங்க மேம். இப்போ வந்து அவன் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறான். அதில் வந்து 80 கொஷின் அவனோடது பாஸ், 80 மார்க்ஸ். 20 வந்து அவனோடது தப்புன்னு வச்சுக்கோங்களேன். 20யை 4ஆல் டிவைட் பண்ணுவாங்க. 0.25 மார்க் அவங்க வந்து லெஸ் பண்ணுறாங்க. 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5 மார்க் அவனுக்கு லெஸ் ஆகி 80 - 5 வந்து 75. நான் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, கரெக்டாக உனக்கு ஆன்சர் தெரியுதா, 72 தெரியுதா, 80 தெரியுதா, கரெக்டாக தெரிஞ்சதை மட்டும் நீ டிக் பண்ணிட்டே வா. அப்போ அந்த மைனஸ் மார்க்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இதுக்கு வந்து நம்ம பயிற்சிக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒதுக்கணும் மேம்? பயிற்சிக்கு வந்து ஒரு 4 hours வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணுங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்டாக படிக்கணுங்க மேம். பேரண்ட்ஸோ வந்துட்டு ஃபேக்கல்ட்டியோ வந்து ஃபுஷ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவனோட மைண்டு வந்து நம்ம இதை படிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம வந்து மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற திங்க் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க மேம். அவங்கள எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக 100% ரிசல்ட்டை வந்துட்டு ஐசிபி அகாடமி கொடுத்துட்டு தாங்க மேம் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தெரியும். ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து ரிப்பீட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நினைப்பாங்க. அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இதில் வந்து நமக்கு அப்ளை ஆகாது. அதில் வேற மாதிரியான ஒரு இது இருக்கும், இதில் வந்து வேற மாதிரியான ஒரு பவுன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சிஏவா இருக்கட்டும், சிஎம்ஏவா இருக்கட்டும், ஏசிஎஸ்ஸா இருக்கட்டும், இதுல வந்து அவங்களுடைய அந்த படிக்கிறதுக்கான அந்த விஷயம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு படிக்கிறதுக்கான விஷயம் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சப்ஜெக்டை படிக்கிறாங்களாங்க மேம். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஷெட்யூல் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருவோம். ஓகே. அந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 weekல வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமையே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லெசனாக தனித்தனியாக ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க மேம். ஒரு லெசனாக டெஸ்ட் வச்சுருவோம். அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். கிளாஸ் முடிஞ்சாலுமே ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் எழுதுவாங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல் போர்ஷன் வந்துட்டு ஒரு 6 to 7 ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது அவன் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி, டெஸ்ட் நிறைய எழுதும்போது அவனுக்கே வந்துட்டு எக்ஸாம் போகும்போது அவனுக்கு பயம் இருக்காது.
அந்த மாதிரி வந்துட்டு ரிவிஷனோ ப்ராக்டிஸு டெஸ்ட் பேட்ச்சு அசைன்மெண்ட்டு அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்துட்டு ஸ்டோரி மாதிரி சொல்லி தருது. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவனுக்கு நாங்கள் பார்த்துருவோம். அவனுக்கு வந்துட்டு படிக்கிற மைண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு கிளாஸுமே கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஷியோ எப்படி இருக்குது? ஸோ அந்த மெத்தட் பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச்சில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் பேப்பராக இருக்கட்டும், மேக்ஸ் பேப்பராக இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். கிளாஸ் எடுத்து முடிச்சோன்னா அவன் வீட்டுக்கு போய் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீடியோ கிளாஸஸுமே நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஐசிபி அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சிஏ ஃபவுண்டேஷனோட மேக்ஸ் இருக்குது, லா இருக்குது, சிஎம்ஏ ஃபவுண்டேஷனோட மேக்ஸ் இருக்குது, லா இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கோங்க மேம். இன்னொரு 1 or 2 monthஸில் வந்து அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அகாடமிக்கு தான் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்க ஐசிபி அகாடமி சேனலை போய் வியூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனே ஓனாக உட்காந்து படிச்சிட முடியுங்கம்மா. யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தாலே ஒரு மாணவன் தன்னிச்சையாகவே எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக முடியும். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க, என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? மேம் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கில் இருக்கிற 1200 ப்ராப்ளமே ஐசிபி அகாடமியோட யூடியூப் சேனலில் இருக்குங்க மேம். ஓ, லாவில் வந்து 7 லெசனில் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க மேம். இன்னொரு 4 லெசன் 2 monthஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே. அக்கௌண்டன்சிலையும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க மேம். ஓகே. எக்கனாமிக்ஸ்லேயும் வந்துட்டு 7 லெசனில் வந்து 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க மேம். ஓகே. சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே. சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட், எல்லா லெசனுமே கம்ப்ளீட்டட். ஓகே. லாவில் வந்துட்டு 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 லெசன் 2 monthஸில் முடிஞ்சிருங்க மேம். அக்கௌண்டன்சியும் போட்டு வச்சுருக்கோம். மேக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க மேம். ஓகே. அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதனோட எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிக், அதாவது டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் தெரியாமல் அந்த டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்குள்ளே சிஏக்குள்ளேயும் போக முடியாது, சிஎம்ஏக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ அந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஒரு 5 லெசன் இருக்குங்க மேம். மெயினாக ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ், இது எல்லாமே வீடியோஸாக வந்துட்டு டேக்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய 5 லெசனுமே வந்துட்டு பேசிக்காக என்ன தேவையோ அது எல்லாமே எல்லா ஃபார்முலாஸும் அதில் அப்ளை பண்ணியிருக்கோமோ. ஸோ பேசிக்காக அவன் வந்து அந்த வீடியோ பார்த்து படிச்சிட்டானா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இன்டர்மீடியட் புக்கு டேக்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணுறா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா அவனுக்கு வந்து அது வந்து ஒரு டஃப்பாகவே தெரியாது. புரிஞ்சு படிக்கிற விஷயம் வந்து அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க மேம். ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் படிச்சுக்குவாங்க. சூப்பர் மேம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஸ்டில் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது வந்து டீச்சர்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் கேட்கும்போது அந்த டவுட் இன்னும் கிளியர் ஆகும். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியில் உங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஐசிபி அகாடமி ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க மேம். 2 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி லாயர் இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா 25 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தாங்க மேம். கனகலட்சுமின்னு ஒரு மேம் இருக்காங்க. ஓகே. லாயர் நிவேதா மேம். 2 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க மேம். அது போக வந்துட்டு ஒரு 4-5 பேப்பர் திருத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு ட்ரைனிஸ் வந்துட்டு ஒரு 5-6 பேர் இருக்காங்க மேம். ஓகே மேம். ஸோ இந்த சிஏ எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். அது கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். சிஏ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க மேம். எக்ஸாமுக்கு முன்னாடி அவன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டும்போது அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவன் வந்து படித்து முடிச்சிருக்கணும் மேம். ப்ராப்பராக வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கே அலோவ் பண்ணுவேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் ஒரு 90 days நமக்கு ப்ராப்பராக டைம் இருக்குது. அந்த டைமில் வந்து அவன் எப்படி இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் பண்ணணும், இந்த மொபைல் எல்லாம் தூக்கி அந்த சைடு வைக்கணும். அவனோட வேலை என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நாள் ஒரு லெசன் படிக்கிறான், செகண்ட் நாள் செகண்ட் லெசன் போகிறான், அப்போ 3rd லெசன் போகும்போது 3த்தையுமே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும், 4th லெசன் போகும்போது 4, அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயில் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸே இல்லைங்க. ஓகே, ஃபைன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லுங்கள் மேம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணுங்க மேம். ஆன்லைனில் www.icai.in அப்படின்னு நம்ம வெப்சைட்குள்ளே உள்ளே போனோம்னாவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்துடும். நேமு எல்லாமே ப்ராப்பராக அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி
கீழே சப்மிட் கொடுக்கும்போது நம்மளோட ஏடிஎம் கார்டுலேருந்து 9200 கலெக்ட் பண்ணிக்கலாங்க மேம். ஓகே. அதுவே கலெக்ட் ஆயிரும். புக்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ ஐசிஐலேருந்து சென்னையிலேருந்து புக்ஸ் மெட்டீரியல் நமக்கு வீட்டுக்கே வந்துடுங்க மேம். சிஎம்ஏக்கு வந்துட்டு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோங்க மேம். பேங்க்கு சலான் ஒன்று நாங்கள் கொடுப்போம். சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு 6000 பே பண்ணிட்டா போதும். பே பண்ணிட்டு வந்துட்டு எங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டோம்னா சாப்டர்லேருந்து புக்ஸ் மெட்டீரியல் நாங்களே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க. ஓகே ஃபைன். ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியோட யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு கிளாஸஸ் எடுக்கிறோம். இதை தாண்டி வேற என்னதான் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா மேம்? அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குங்க மேம். அந்த கோர்ஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஐசிஎம்ஏ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இந்த கேட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தாங்க மேம் கேட் கோர்ஸ். இந்த மேக்ஸ் படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிடுறோம். கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்கும், ஒரு குட்டியாக ஒரு லா பேப்பர் இருக்கும், குட்டியாக ஒரு டேக்ஸ் பேப்பர் இருக்கும். அவங்க கேட்குறது எல்லாமே 1 வேர்டு தான் கேட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 1 வேர்டு வந்து ஒரு 2500 1 வேர்டு இருக்குங்க மேம். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே போதும். ஆன்லைனில் தான் அவங்களோட எக்ஸாமு. கேட் கோர்ஸில் அவங்க வந்து ஃபெயிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது வரைக்கும் ஃபெயிலே சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஆகட்டும், கேட் கோர்ஸ் ஆகட்டும், ஐசிபி அகாடமியில் ஃபெயிலே வந்து நமக்கு வந்ததே இல்லைங்க மேம். ஓகே. இப்போ அந்த கேட் அவன் முடிச்சா அப்படின்னா அவன் வந்து எலிஜிபிள் ஃபார் சிஎம்ஏ இன்டர். இன்னொன்று என்னென்னா கேட்டு முடித்தவங்களுக்கு செகண்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கேட்டோட செகண்ட் லெவல் என்ன அப்படின்னா டேலி சொல்லி கொடுத்துட்றாங்க ஆன்லைனில், ஸ்கில்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்றாங்க, சாப் கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க, காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க. எல்லாமே ஐசிஎம்ஏலேருந்து ரெக்கார்டட் வீடியோ வந்துடுது. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 45 days வந்துட்டு அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரி ஒரு ட்ரைனிங் போகணும். அது போனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட், செகண்ட் லெவல் சர்டிஃபிகேட், 45 days ட்ரைனிங்கை வந்து அவன் அப்லோட் பண்ணும்பொழுது கேட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிது. அவங்க வந்து ஒரு குட்டி ஆடிட்டராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க மேம். அதே மாதிரி ஏர்ன் பண்ணிகிட்டே இன்டர் படிக்கலாம் கேட் கோர்ஸ் மூலியமாக. ஓகே. இது யாருக்குமே தெரியறது இல்லைங்க மேம். ஓகே. ஓகே. இப்போ ஓவராலாக இப்போ இவ்வளோ சிஏ இதை பற்றிலாம் பேசணும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இன்னொரு கோர்ஸ் இருக்குங்க மேம். ஆக்சுவலாக ஐசிபி அகாடமியில் கேட் கோர்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டிப்ளமோ இன் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் நடத்துகிறவங்க யார் அப்படின்னா பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மேம். இந்த கோர்ஸ் முடிச்சிட்டா அவன் வந்து ஒரு குட்டி டேக்ஸ் ப்ராக்டிஸ்னா ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது எப்படி, ஐடி ரிட்டர்ன் பண்ணுறது எப்படிங்கிறது எங்கள் ஆடிட்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஓனாகவே வந்துட்டு தனியாக வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த ஃபைலிங்லாம் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கும் வந்து நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேம். 12th படிச்சிருந்தாவே போதும். இந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம பண்ணலாம். இன்டர் படிக்கும்போது ஃபைனல் முடிக்கல, நமக்கு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர் ஃபைனல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோங்க மேம். ஓகே மேம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்குது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளை தேடி வருதுங்க மேம். நம்ம சூஸ் பண்ணலாம் எந்த ஊரில் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். 2 இருக்குங்க மேம். ஒன்று வந்துட்டு அதாவது என்னென்னா சர்வீஸ் ஓரியன்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுறது. இப்போ ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு போன வாரம் போட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்துட்டு 7 to 10 lakh வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மேம். ஓகே ஃபைன். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டியில் சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ், அப்புறம் இன்னும் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றின ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் இருக்குன்னு இன்றைக்கி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் புதுயுகம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அரை மணி நேரத்திற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டியில் சிஏ படிப்புக்கான நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம் கிட்ட. ஸோ உங்களுக்கு இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியினுடைய ஃபோன் நம்பர் டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆயிட்டிருக்கு, அதுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இதை பற்றின இன்னும் கூடுதல் விவரங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.